ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு மூர்த்தி இன்னும் அந்த சோகத்துலேருந்து எழுந்து வரவே இல்லைங்க. அதுவும் மட்டும் இல்லை, சின்னவர் ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நான் இருக்கேன்ப்பா, நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுறீங்கன்னு சொன்னேன், உன் மடியில் படுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே துக்கத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த கஷ்டமான சூழ்நிலை மீண்டு வாங்க மூர்த்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கோமதி இதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அப்பா முகத்தில் மூஞ்சில் பயங்கரமாக தாண்டவாடுது சோகம். இப்படிலாம் நடிக்காதம்மா கோமதி அம்மா. இன்னொரு பக்கம் ராஜி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் யாருமே வந்து பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜன்னலோரமாக நின்று எட்டி பார்க்குறாங்க. கூடயே மீனாவும் எட்டி பார்க்குறாங்க. அதுக்கு தான் கோமதி அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இத்தனை வருஷத்தில் எத்தனையோ 1000 தடவைக்கு மேலே எட்டி பார்த்துருப்பேன். இப்போ வரையும் யாரும் அந்த ஜன்னலை திறந்ததில்லை. நீ எட்டி பார்க்குறது வேஸ்ட்டுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து கோலம் போட போகிறாங்களாம். பயங்கரமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் நம்ம ராஜி வீட்டில் இருக்கவங்க, அதாவது பாட்டி சொல்கிறாங்க, குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும், குடும்பம் ஒன்று சேர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு கனவு கோட்டையை நீங்கள் கட்டுறீங்க பாரு, அதுதான் தாங்க முடியல. அதுக்கப்புறம் ராஜி வந்து கதிரை பார்க்குறாங்க. கதிரை பார்த்தோன்னே கதிருக்கு கொலை வெறி உன் மேலே இருக்குடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கதிரால் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்ம ராஜி தான். கதிர் மட்டும் இல்லைங்க, கதிரோட குடும்பமே கஷ்டப்படுது. இதுக்கெல்லாம் நம்ம ராஜி தான் காரணம். அதனால் கொலை வெறியில் பார்த்துட்டு கிளம்புடிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.